Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 4ஆம் அதிபதியின் பலமும் தோஷங்களின் பலகீனமும். இதன் தலைப்பு. ஜாதகத்தில் நன்மைகள் அடைய விடாமல் தடுப்பதற்குன்னே நிறைய குற்றங்களும் தோஷங்களும் இருக்கும். உதாரணமாக செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம், இருதார தோஷம், புத்திர தோஷம், புணர்வு தோஷம், சகட யோகம், வாழ்க்கையில் ஒரு நிலையற்ற தன்மையில் போயிட்டுருக்கிற பொருளாதார தடைகளை குறிக்கக்கூடிய தோஷங்கள்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஜாதகம் பிறக்கிறதுங்கிறதே ஆச்சரியமான விஷயந்தான். இது இருக்கத்தான் பிறக்க முடியும். ஏதாவது ஒரு தோஷம் உள்ளே வந்து உட்கார்ந்துடும். இந்த தோஷங்கள் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, குடும்ப வாழ்க்கையை, உத்தியோகத்தை, பொருளாதார வளர்ச்சியை, முன்னேற்றத்தை தடை செய்யும் அமைப்புகள். ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும்போது இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளால் பாதிப்பு வர்றது, பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களால் பாதிப்பு வர்றது, குடும்ப வாழ்க்கை சிக்கல்களை சந்திக்கிறதுன்றது இருக்க தான் செய்யும். நாகதோஷம் இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலேருந்து திருமணத்திலிருந்து எல்லா விதத்துலேயும் தடைகளும் பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டியது வரும். புணர்வு தோஷம் இருக்கும்போது தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற முடியாத சூழ்நிலைகள், அதில் ஒரு மாதிரி மனக்கசப்பு பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்புகளை உருவாகும். அப்போ தோஷங்கள் எல்லாமே மனிதனுடைய சந்தோஷத்திற்கு எதிரானது. அதாவது சந்தோஷம் அதற்கு எதிரானது தோஷம். புரிஞ்சிடுச்சுங்களா? சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அந்த சந்தோஷத்தில் சந்தை எடுத்துட்டோம்னா வெறும் தோஷம் தான் மிஞ்சும் அப்படிங்கிறது மாதிரி தான். இந்த மாதிரியான தோஷ அமைப்பு உள்ள ஜாதகங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஸ், அதாவது உடனடி நிவாரணம்ங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு என்னென்னா இந்த 4ஆம் அதிபதியுடைய பலம் தாங்க. ஏன் பர்டிகுலராக 4ஆம் அதிபதிக்கு அப்படி ஒரு அமைப்பு வருது அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். 4ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய சுகத்தை குறிக்கும் இடம். அவனுக்கு என்னையா சுகவாசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சுகத்தை அனுபவிக்கிற யோகிதையை இந்த 4ஆம் இடம் முடிவு செய்யும். ஸோ ஒருத்தர் சுகங்களை எல்லாம் அனுபவிக்கணும்னு விதியோடு பிறந்தால் அவருக்கு தோஷம் என்ன செய்யும்? நீர்த்து போகும். எல்லா சுகமும் கிடைக்கணும்னு விதி இருக்குது. இது பட்டம், பதவியே, சொத்து சுகத்தை, கால்நடையை, வாகன யோகத்தை, நல்ல தாயாதி வர்க்கத்தின் உறவு நிலைகளைன்னு பல விதத்தில் அந்த இடத்துல ஒரு வலிமை இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்தின் வலு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த தோஷங்களுடைய பவரை பூரா ஆட்டி காட்டு, அதாவது நீர்த்து போக வைத்து விடும் அப்படின்னு கூட சொல்லலாம். மூல நூல்களில் நிறைய இந்த மாதிரியான விதி விலக்குகளை சொல்லி வச்சுருப்பாங்க. இவைகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த காணொலிகளே தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 6 வருடமாக நம்ம சேனல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான பேர் பார்த்து புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஜோதிட அறிவை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அப்பாயின்மெண்ட்லேயே கூட பார்த்திங்கன்னா, சார் உங்கள் வீடியோ பார்த்து தான் நிறையா விஷயங்கள் நான் உங்கள்கிட்டே கேள்வி கேட்குற அளவுக்கு என்னோடய நாலேஜ் வளர்ந்துருக்கு. எனக்கு ஜோதிடம்னா என்னென்னு கூட தெரியாது. ஆனாலும் இப்போ இது இங்கே இருந்தால் என்ன செய்யும் சார், அது அங்கே இருந்தால் என்ன செய்யும் சார்னு கேட்குற அளவுக்கு என்னோடய நாலேஜ் வளர்ந்துருக்குன்னு சொல்லும்போது அது ஒரு விதத்தில் ஒரு பெருமையாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதிங்கிறவர் வலுத்திருந்தார். வலு அப்படிங்கிறது என்ன? ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம். இதனால தான் நான் எப்போவுமே சொல்வேன், இதில் ஏதாவது ஒரு நிலையில் உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி வலுத்திருந்தால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எந்த விதமான தோஷம் குற்றங்களை பற்றி பெருசாக கவலைப்படாது. சிறுசாக கவலைப்படலாம்னா படலாம், அது நியாயமான விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருந்து தான் ஆகும். பட் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தோஷத்தினுடைய உச்சக்கட்ட வலிமை என்பது உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ ஒருத்தர் கலத்திர தோஷம் இருக்குது, வாழ்க்கை துணை பிரிஞ்சிரும் அல்லது இறந்துரும், 2வது கல்யாணத்தை நோக்கி தான் அவர் போக வேண்டியது வருங்கிறது உச்சக்கட்ட தோஷம். அதுவே 4ஆம் அதிபதி வலுத்த நிலையில் கலத்திர தோஷம் இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற புருஷ பொண்டாட்டியே வாழ்க்கை ஓடிடும். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு புத்திர தோஷம் இருக்குது, குழந்தையே பிறக்காதுங்கிற நிலை உச்சக்கட்ட தோஷம். ஆனால் 4ஆம் அதிபதி வலுத்திருக்கிற நிலையில்
இவருக்கு குழந்தை பிறக்கும், என்ன இவர் பேச்சை கேட்காம கொஞ்சம் வளரும் அப்படிங்கிற லெவலோட முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? ஸோ தோஷத்தினுடைய வீரியத்தை வெகுவாக நீர்த்து போக வைத்து விடும் வலிமை 4ஆம் அதிபதிக்கு உண்டு, அவரின் வலுவுக்கு உண்டு. இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் வலுவாக இருக்கணும். சந்திரன் ஆட்சி பெற்று இருந்தாலும் உச்சம் பெற்று இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வலிமை கிடைக்கும். ஏன்னா பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் அவர் 12 வீடுகள்லேயும் பவரில் தான் இருக்காருன்னு நீங்கள் எடுத்துக்கணும். எங்கே இருந்தாலும் பவரில் இருக்கும். இப்போ ரிஷப லக்னமாக இருக்கும்போது சூரியன் வலுத்திருக்க வேண்டும். சூரியன் சிம்மத்திலே இருப்பதோ மேசத்திலே இருப்பதோ லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று இருப்பதோ உங்கள் ஜாதகத்தின் தோஷங்களை நீர்த்து போக வைத்துவிடும். மிதுன லக்னா இருக்கும்போது லக்னாதிபதி புதன் வலுக்கணும். அவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் திக்பலங்கிற 4 வலிமையில் ஏதாவது ஒன்று அடையணும். அப்படி பார்க்கும்போது மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒன்று லக்னத்திலே புதன் இருக்கலாம் அல்லது 4ஆம் இடத்துல இருக்கலாம். கடக லக்னமாக இருக்கும்போது சுக்கிரன் வலுத்திருக்க வேண்டியது அவசியம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் திக்பலத்தோடு இருக்கலாம், 11ஆம் இடத்துல ஆட்சி வலுவோடு இருக்கலாம், அல்லது 9ஆம் இட பாக்கியஸ்தானத்தில் உச்ச வலுவோடு இருக்கலாம். இது 3மே சுக்கிரனுடைய வலு. சிம்மலக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் வலுக்க வேண்டும். செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சியாகவோ மகரத்தில் உச்சமாகவோ அல்லது மேசத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாகவோ இல்லை ரிஷபத்தில் திக்பலமாகவோ இருந்தால் இவர்களுக்கு தோஷங்களினால் ஏற்படும் நெகட்டிவ் பலன்கள் நடக்காது. புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது அதை சுத்தமாக குறைச்சிடும். பெரிய அளவில் அது ஒன்றும் வேலையே செய்யாது. இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிறது மாதிரி போயிடும். 75% மேலே தோஷத்தின் வலிமையை நிவர்த்தி செய்யும் வல்லமை 4ஆம் அதிபதிக்கு உண்டு. இதை மறந்துடாதீங்க. 4ஆம் அதிபதி வலுத்தால் சுகத்தை அனுபவிக்க தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. சுகவாசிக்கு எதுக்கு தோஷம்? புரியுதா? நாகதோஷம் இருந்தால் அவர் பாம்பு கறி சாப்பிட்டுட்டு போயிடுவார். அப்போ அவருக்கு எது தோஷம்? ஸோ தோஷத்தை முறியடிக்கும் எல்லா விஷமும் விஷயங்களும் அவர்கிட்டயே இருக்கும். அப்போ அவங்களுக்கு அது பேரளவிலான குற்றங்கள் அப்படிங்கிறது மாதிரி போயிடும். நான் நிறைய ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போதே சொல்லுவேன், சார் பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலமாங்க. ஏமா அவன் சிம்ம லக்னம் 4ல் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறத போய் செவ்வாய் தோஷம்னுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி. இல்லை சார் இங்கே பார்த்த ஜோசியர் அப்படி ஆகிடும் இப்படி ஆயிரும்னாங்கண்ணே. இதை நம்பாதீர்கள். 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் குற்றம் ஆக மாட்டார். 10க்கு அவர் 4ஆம் அதிபதி வலுத்திருக்கார், கவலையப்படாதீங்க அப்படின்னு. ஸோ இதுதான் சூட்சுமம். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு குரு லக்னத்தில் இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷங்கள் நிவர்த்தியா. இதில் குருவே தர்ற குற்றம் அது வேற கணக்கு, அது தனி. நல்லவனே கெட்டவன் ஆயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது மாதிரியான விதி தான். துலா லக்ன ஜாதகர்களுக்கு சனி வலுத்திருப்பது சிறப்பு. சனி 4ல் இருக்கலாம், 5ல் இருக்கலாம், லக்னத்தில் இருக்கலாம், 7ல் இருக்கலாம். 7லிருந்து நீச்ச பங்கமும் பெற்றார்னா இதுவும் ஒரு அருமையான தோஷ நிவர்த்தி சூட்சுமம் தான். விருச்சிக லக்னத்துக்கும் அதே சேம். சனி பகவான் 4ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம் வலுத்திருந்தால் தோஷ நிவர்த்தி. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு குருவே 4ஆம் அதிபதி ஆகிறதுனால குரு வலுத்தாலே போதும். லக்னத்தில் இருந்தாலும் சரி, 4ல் இருந்தாலும் சரி, 8ல் உச்சமானாலும் சரி, இவர்களுக்கு தோஷங்கள் நீர்த்து போகிவிடும். மகர லக்னத்திற்கு செவ்வாய் வலுப்பது தோஷங்களை நீர்த்து போக வைக்கும். கடுமையான குற்றங்கள், கடுமையான தோஷங்கள் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்றாலும் இவர்கள் தோஷ நிவர்த்தி மனிதர்களாக ஆவார்கள். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் வலுக்க வேண்டும். சுக்கிரன் 2ல் இருக்கலாம், 4ல் இருக்கலாம், 9ல் இருக்கலாம், வலு. மீனலக்ன ஜாதகர்களுக்கு புதன் வலுப்பது. புதன் லக்னத்திலிருந்து நீச்சம் ப்ளஸ் திக்பலம் அடைந்தாலும் ஓகே தான், 4ஆம் இடத்தில் வலுத்தாலும் ஓகே தான், 7ஆம் இடத்தில் வலுத்தாலும் ஓகே தான். ஆனால் எப்படி கன்னி லக்னத்திற்கும் 4ஆம் அதிபதியாக குரு வலுக்கும் போது அவர் நல்லவரே கெட்டவராவாரோ அதே மாதிரி மீன லக்னத்துக்கு புதன் வலுக்கும் போது அவரும் ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் தரக்கூடிய மனிதராகவே வருவார். இது அது ஒரு தனி ட்ராக். ஸோ உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி பவராக இருக்கார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. அது நீர்த்து போன பல் பிடுங்கப்பட்ட விஷமற்ற பாம்பு அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சுகத்தை அனுபவிக்க பிறந்தவருக்கு தோஷங்கள் குறையும். ஆனால் அதுலேயும் ஒரு நுணுக்கம் இருக்கு. இவங்க சுகத்தை அனுபவிக்க பிறக்கிறதுனாலேயே என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா அதிகமாக சுகத்திற்கு ஆசைப்பட்டே உடம்புக்கு எடுத்துக்குவாங்க, மனசை கெடுத்துக்குவாங்க. அதிகமான ஆசைகள். இப்போ 4ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 10 கார் வச்சுருப்பார். எதுக்கியான்னு கேட்டால் சும்மா வாங்கி போட்டா அப்படிம்பார். கடனாக இருக்கும்.
4 இடத்துல வீடு கட்டுவார், பிரச்சனையாகும். அதிகமான சுகத்தை தேடுவார், சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதீத சுகத்தை நாடுவார். அப்போ அதனால் உடல் கெடும், அதனால் வர்ற பாதிப்புகள் இருக்கும். பட் இவைகள் தோஷத்தில் சம்பந்தப்படாது. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ உங்கள் 4ஆம் அதிபதியின் வலு என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் தோஷங்களில் இருந்து நீர்த்து போகும் தன்மையை பெறுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.